நற்பவி அனைவரின் வாழ்விலும் சுபம் உண்டாகட்டும். கிரியா யோகம் உனக்குள் ஒரு பயணம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல 7 விதமான சக்கரங்கள். அந்த சக்கரங்களுக்கு உண்டான அந்த ஹீலிங் பவர் எப்படி கொடுக்குறது, சக்கரங்களை எப்படி ஒவ்வொன்றா ஆக்டிவேட் பண்ணுறது, சக்தி குறைஞ்சி இருக்கிற அந்த ஆற்றலானது, அந்த சக்தியானது நம்முடைய சக்கரத்தில் உள்ள அந்த பவர் எனர்ஜிஸ்டானது குறைஞ்சிருந்தால் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி நம்ம எனர்ஜைஸ் பண்ணி எப்போயுமே நம்ம ஆரோக்கியமாக இருக்குது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா மூலாதாரம், அப்புறம் சுவாதிஷ்டானம் இருக்கும், அதுக்கப்புறம் மணிப்பூரகம், அநாகதம், சித்தி, ஆக்னி, தூரியம் அப்படின்னு 7 விதமான சக்கரங்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த 7 விதமான சக்கரங்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய இதழ்கள், அதனுடைய அந்த முக்கோண வடிவில் சேப்பு, தாமரைப்பூ வடிவத்தில் இருக்கிற அந்த சக்கரங்கள் எல்லாத்தையும் முன்னோர்கள் முன்னாடியே அதனுடைய இயக்கங்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு உணர்ந்து அதை வரைஞ்சி வச்சுட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒவ்வொரு சக்கரத்துடைய நிறங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்முடைய தியானம் மூலிமா உணர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் தியானங்களில் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சக்கராஸ்க்கு எனர்ஜிஸ்ட் பண்ணுறது, அதாவது ஆற்றல் ஏற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா மெடிடேஷன் மூலிமா சித்தர்கள் முன்னொரு காலத்துலேயே பார்த்திங்கன்னா தன்னுடைய மன ஆற்றல், மூச்சு காற்று, எப்பவுமே அந்த மூச்சு காற்று மூலிமா ஆற்றலில் பிரபஞ்சத்தில் இருக்க அந்த பிரபஞ்ச ஆற்றலை உறிஞ்சி நம்முடைய ஒவ்வொரு சக்கரத்திலும் கவனத்தை செலுத்தி, ஒவ்வொரு சக்கரத்துக்கு அவங்க எத்தனை வருடங்கள் பயிற்சி எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சக்கரம் பயிற்சி பண்ணிவிட்டு மறுநாளைக்கு இன்னொரு சக்கரம் பயிற்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு நாள் இன்னொரு சக்கரத்து மேலே கவனத்தை செலுத்தி பயிற்சி பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, திடீர்னு சக்கராஸ் பிளாக் ஆக ஆரம்பிக்கும். என்ன ரீசன்னா, நீங்கள் முதல் சக்கரத்தை கொண்டில் நின்னா பார்த்தீங்கன்னா முதல் சக்கரத்தை கவனத்தை செலுத்தி ஆற்றல் அங்கே மனதளவு குவிச்சிருப்பீங்க. 100% குவிச்சிருந்தால் அந்த சக்கரங்கள் உணர்வு ஏற்படும். அடுத்து 2வது சக்கரத்துக்கு போகணும். 2வது சக்கரத்துக்கு போயிட்டு அதே மாதிரி கவனத்தை செலுத்தி அங்கே எனர்ஜி ஃபுல்லாக 100% ஆகிட்டு அப்புறம் ஒரு உணர்வு தோன்றும், நிறங்கள் தோன்றும், நமக்குள்ளே ஒரு பிரகாசம் தோன்றும், நமக்குள்ளே ஒரு ஒளி தோன்ற ஆரம்பிக்கும், பிரகாசமான தேஜஸ் ஃபேஸில். அடுத்து 3வது சக்கரத்துக்கு தாண்டி போகக்கூடாது. என்ன காரணம்னா, முதல் சக்கரத்தை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணிவிட்டுங்க. அடுத்து 2வது சக்கரத்துக்கு போகிறீங்க. 2வது சக்கரத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த 2வது சக்கரத்துலேருந்து மறுபடியும் முதல் சக்கரத்துக்கு நீங்கள் தான் போகணும். நேரடியாக மேலே போயிட்டு திடீர்னு கீழே இறங்கி வரும்போது, இப்போ மூலாதார சக்கரத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதத்துக்கு ஒரு சக்கரம் அப்படியே கவனத்தை செலுத்தி நீங்கள் மேலே போகிறீங்க. அப்படியே அடுத்து தூரியம் வரையும் போகிறீங்க. தூரியம் வரையும் போயிட்டு மறுபடியும் இறங்கும் போது கவன சிதறல் ஏற்பட்டால் நீங்கள் செய்யக்கூடிய தியானங்கள், அந்த எனர்ஜி ஏற்றப்பட்ட அந்த சக்கரங்கள் பிளாக் ஆகிவிடும், உடல் உபாதைகள் ஏற்படும். இது உண்மை. அதனால் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய அந்த காலத்தில் அவங்களுடைய மன ஆற்றல் வேறு, இப்போ இருக்கிற நம்மளோட மன ஆற்றல் வேறு. சும்மா சின்னதாக யாராவது நம்மளை திட்டினா விட நீ யாரா என்ன திட்டுறது அப்படின்னு அவங்கள நம்ம திட்ட போயிடுவோம், சண்டை போட போயிடுவோம். இது எல்லாருக்கும் நடக்கிற இயற்கையான குணமாக. ஆனால் அந்த காலத்து சித்தர்கள் அப்படி கிடையாது. ரொம்ப பொறுமையாக கடைப்பிடிப்பாங்க. யார் என்ன தான் நம்மளை உதாசீனப்படுத்தினாலையும், எவ்வளோ தான் அது உச்சகட்டத்துக்கு போன பின்ன தான் அவங்க சாபமோ ஏதோ கொடுப்பாங்க. அது வரைக்கும் அவ்வளோ பொறுமையாக இருப்பாங்க. அந்த மாதிரி பொறுமையாக அன்பாக பக்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் இறைவன் ஆகப்பட்டவர் இந்த கலைகள் அருளி இருக்காங்க. அதனால் இந்த இந்த மூலாதாரத்தினுடைய அந்த கலைகள் பார்த்திங்கன்னா, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், இந்த மாதிரி 7 விதமான சக்கரத்துடைய முக்கியமான கருத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, சக்கரங்கள் எல்லாரும் மூச்சு சுவாசிக்கிறோம், மூச்சு மறுபடியும் வெளியே விடுறோம். இயற்கையாகவே நம்மளுக்கு சக்கரங்கள் ஆக்டிவேட்டாக தான் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சில கிரகங்களுக்கு அந்த கர்மாவுக்கு ஏற்றபடி தான் சக்கரங்களை வேலை செய்யும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நீங்கள் செஞ்ச நற்பலன்கள், கெட்ட பலன்கள், ஒரு பிறவியுடைய பலன்கள், முன்னோர்கள் செஞ்ச கர்மங்கள், அதுக்கு ஏற்றாப்புல வாழ்க்கையை பிறவி எடுத்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும் இந்த உயிரானது, ஆன்மாவானது. அப்படி இருக்கும்போது இந்த சக்கரங்களுடைய செயல்பாடுகள் அவ்வளோ நுணுக்கமான ஒரு விஷயம்தான். ஏன்னா இதில் தியானம் பண்ணவங்கலாம் பார்த்திங்கன்னா, சக்கரா எனக்கு பிளாக் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி மூச்சு பிடிச்சிருச்சு அப்படின்றவங்கலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் அந்த சக்கராவுடைய பிளாக்கு சிம்டம்ஸ் தான். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில், இந்த அன்பிளாக் பண்ணுறதுக்கு, அதாவது சரி ஏதோ நமக்கு அறியாமல் ஏதோ ஒன்று சக்கரா ஆற்றல் இல்லாமல் இருக்குது, சக்தி குறைஞ்சிருக்கும். ஒரு சக்கரம் பார்த்தீங்கன்னா 10% சக்தி இருக்கும், இன்னொரு சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா 20% இருக்கும், அப்புறம் இன்னொரு சக்கரம் பார்த்தீங்கன்னா 30%, ஒரு சக்கரம் பார்த்தீங்கன்னா 5%, அந்த மாதிரி ஒன்று ஆற்றல் குறைஞ்சிருக்கும், ஆற்றல் அதிகமாக இருக்கும். எல்லா சக்கரங்களும் ஈவனாக சுழலக்கூடிய வேகம் ஒன்று குறைஞ்சிருக்கும், ஒன்று அதிகமாக இருக்கும். இது எப்போ ஒரே சீராக இயங்கும், எப்போ ஒரே ஏக்கமாக
வந்து எனர்ஜிஸ்டாக ஆகும் அப்படின்னா, கோயிலுக்கு போவாங்க பார்த்தீங்களா? அந்த கோயிலுக்கு போகிற டைமில் ஏற்கனவே வந்து அந்த கோபுரத்துக்கு உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா செம்பு அந்த கலசங்கள் இருக்கும். அந்த கலசங்கள் வழியாக உள்ளே வந்து எனர்ஜிஸ்ட்டு செம்புக்கு இயற்கையாகவே ஈர்க்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ஆற்றலை 24 ஹவர்ஸ் ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் உண்டு. அதனால தான் பிரமிடு வடிவத்திலும் பூம்பு வடிவத்திலையும் ஒரு சில டிஃப்ரெண்ட் வடிவத்தில் பண்ணி வச்சுருக்காங்க முன்னோர் காலத்திலே. அது வந்து என்ன ஆனால் இழுத்து தன்னுடைய சிலை மேலே அந்த எனர்ஜி அப்படியே உள்ளே மெதுவாக இறக்கிட்டே இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எனி டைமும் தினம் ஒரு விடிகாலையில் 4 மணிலேருந்து 3லேருந்து 6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் வந்து ரொம்ப தீவிரமான பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த எனர்ஜி இழுத்து உள்ளே வச்சு அந்த மூலவரான அந்த கருவறைக்குள்ள இருக்கிற சிலைகள் மேலே வந்து அந்த ஆற்றல் வந்து இறங்கியிருக்கும். அப்போ நம்ம இறைவனை சாமி கும்பிட போகும்போது, இறைவனை பார்த்து கும்பிடும்போது நம்மளோட கண் வழியாக பாஞ்சி நம்ம உடல் வழியாக ஆராச வழியாக கலந்து சக்கரங்கள் சீராக இயங்கும். அந்த டைமில் பார்த்து சீராக இயங்கும். 7 சக்கரங்களும் வெளிப்படையும். அப்போ 7 சக்கரங்களும் சரியான ஈவனாக சுழல ஆரம்பிக்கும். பிளாக் இருந்தாலும் அன்பிளாக் ஆகிடும். இந்த ஊதுபத்தி வாசனை, அதுக்கப்புறம் கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை அன்பிளாக் படத்துக்காக பயன்படுத்தியிருக்காங்க. தீபம், அந்த விளக்கு இருக்கும் போதே விளக்கு, அகல் விளக்கு, அந்த தீபம் பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த காலத்து சித்தர்கள் வந்து முக்கியமாக ஜோதியை நோக்கி தான் வந்து தியானம் பண்ணிப்பாங்க. ஓவரால் நீங்கள் வந்து செக் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே தெரியும். ஜோதின்னு ஜோதி வடிவம் மத்தியும் பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஜோதியை கண்ணால் பார்க்கும்போது என்னென்னா அதனுடைய அந்த ஆற்றல் அணுக்களை உடச்சி விடும். நெகட்டிவ் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ்ன்னு நெருப்பு பற்ற வைக்கிறது. ஏன்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது துர்சம்பவம், அங்கே வந்து நெருப்பு பற்ற வைக்கிறாங்க, எல்லாம் வாசி முடியாது இருக்கும். எதுக்குன்னா அங்கே வரக்கூடிய நெகட்டிவ் ஆற்றலாம் உடச்சி பாசிட்டிவாக பண்ணிவிடும். அது வந்து நெருப்பை தாண்டி உள்ள வராது. அந்த விஷயத்துக்காக தான் எல்லாம் நெருப்பை பக்கத்தில் பற்ற வச்சுக்கிட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோடவே சேர்ந்து பண்ணும்போது இரட்டிப்பு சக்தி அதிகம், இரட்டிப்பு எனர்ஜி ஏறும். அந்த மாதிரி தான் இதுவும். நம்மளுடைய சாதாரண ஒரு மூலிகை சாப்பிட்டா உடலுக்கு ஒரு விதமான ஆற்றல் உண்டு. அதுவே ஒரு 10 மூலிகை சேர்ந்து சாப்பிட்டா அந்த மாதிரி தான் இதனுடைய ஆற்றலும். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக வெளியே சொல்லிட்டோம்னா அதனால் வந்து பாதிப்புகள் வந்தால் அது அவங்கவுங்களுடைய குருமார்களை தேடி சென்று முறையாக பண்ணுறது தான் நல்லது. அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெளிப்படையாக வந்து பகிரங்கமாக சொல்கிறதுனால சில விதமான பாதிப்புகள் உள்ளாகும். ஆர்வ கோளாறில் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்து உள்ளே நுழைஞ்சி தியானத்தை முதல் சக்கரம் 2வது சக்கரம்னா குண்டலினி ஏற்றுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்ட்டு நம்ம போனோம்னா சக்கரை பிளாக் ஆனால் ப்ராப்ளம். அதனால் இயற்கையாகவே எல்லா சக்கரங்களும் ஆக்டிவேஷனில் தான் இருக்கும். அது ஒருத்தர் வந்து நம்மளுடைய இயக்கங்களை பொறுத்து தான், அன்றாட இயக்கங்களை பொறுத்து தான் அது வந்து இயங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவு முறைகளை பொறுத்து தான் அது இயங்க ஆரம்பிக்கும். ஏன் உணவு முறையில் அசைவம் வேண்டாம், சைவம் மத்தியமே இருக்கணும் அப்படின்ட்டாங்கன்னா, அசைவம் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாது, நல்லது தான். ஆனால் பட் ப்ராப்ளம் அதில் இருக்குது. என்ன சைடு எஃபெக்ட்னா வேகமாக சுழலக்கூடிய அந்த சக்கரங்கள் மெதுவாக சுழல ஆரம்பிக்கும், மந்தத்தன்மை ஆகிடும். அதனால தான் வந்து சித்தர்கள் வந்து பழங்கள், பால், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் வகையான விஷயங்கள்ல கடைப்பிடிச்சிருக்கிறது, மூலிகை வகையை கடைப்பிடிச்சிருக்கிறது நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். அதனால தான் வந்து அசைவத்தை தவிர்த்ததுனால வந்து கொஞ்சம் வேகமாக பயணிக்கலாம். அதுதான் வேகமாக பயணிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்னா நம்முடைய அந்த விஷயங்களை உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆத்மா தூய்மை அடையும். அதுதான் விஷயம் வரும். ஆத்மா தூய்மை அடைஞ்சவே போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தானே கிடைக்க வேண்டிய விஷயங்கள் தானே கிடைச்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதனுடைய விஷயங்கள் வந்து நுட்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரிது. அது இல்லாமல் இந்த எல்லாருமே வந்து மணி மாலைகள் அணிந்திருக்க பார்த்துருப்பீங்க. சித்தர்கள் வந்து மேக்சிமம் ஸ்படிக மணி, ஒரு ருத்ராட்சம், அதுக்கப்புறம் வந்து துளசி, தாமரை மணி, இதெல்லாம் ஒவ்வொரு மணி மாலைகளுக்கும் ஒவ்வொரு இதான வைப்ரேஷன் உண்டு. நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது, எனக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஸ்படிக மணி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸ்படிகிலே பல விதமான ஸ்படிகங்கள் இருக்குது. அதனுடைய நேம் 1 2 சொல்ல பாருங்கள். கிளியர் குவார்ட்ஸ், அது வந்து சுத்தமான படிகம், வெண்படிகம், வெள்ளை படிகம். அதுக்கப்புறம் வந்து அமிர்திஸ்ட் நான் அதிகமாக பயன்படுத்துவேன். ஏன்னா வந்து பிரபஞ்ச ஆற்றில் அதிகமாக உறிஞ்சி கொடுத்துட்டே இருக்கும். நீல கலரில் இருக்கும், ஒரு விதமான பர்பிள் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒவ்வொரு விதமான ஸ்டோன்கள் நான் பிக்சர் கொடுத்துருக்கோம் உள்ள. அதெல்லாம் படியக்கல் பல ஆயிரம் வருடங்கள் வந்து ராக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆராய்ச்சி பண்ணி பெரிய லெவலில் பெரிய ஷாப் போட்டு கிறிஸ்டல் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி பெரிய ஷாப், மணி மாலை எல்லாம் வச்சு விற்றுட்ருப்பாங்க. அது ஸ்டோனுக்கு ஏற்ற அப்படி ரேட்டு, ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்ட்டு. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுல என்ன ஆகும்னா இயற்கையாகவே அதனுடைய துடிப்புகள் உண்டு, உயிர் துடிப்புகள் உண்டு. ருத்ராட்சத்துலையும் சரி எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச ஆற்றலை இழுத்துக்கிட்டே இருக்கிற ஆற்றல் உண்டு அதுங்களுக்கு எல்லாருக்கும். அதனால தான் வந்து சித்தர்கள் வந்து மணி மாலைகள் பயன்படுத்தினாங்க. இப்போ ஸ்படிக மணி மாலை பயன்படுத்தினா என்னன்னா நம்முடைய எனர்ஜியை வந்து பாசிட்டிவாகவே வச்சுக்கும்.
உடல் வந்து சீராக இயங்க ஆரம்பிக்கும். சக்கரங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராமல் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மணி மாலைகள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து நம்ம கழுத்தில் போட்டு தூங்கும்போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அபரிவிதமான ஈட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே உறிஞ்சும். பக்கத்தில் ஒரு ஒரு நைட் ஃபுல்லாக அந்த மணி மாலையில் வந்து என்ன பண்ணுங்க, தனியாக வச்சுருங்க ஒரு டேபிள் மேலே. ஒரிஜினல் ஸ்படிக மணி மாலையை தான் நான் சொல்கிறேன் குறிப்பிட்டு. அந்த மணி மாலையை வந்து எடுத்து காலையில் நீங்கள் ஹேண்டு மேலே டச் பண்ணிங்கன்னா சில்லுன்னு இருக்கும், கூலிங் ஆகிருக்கும். அது வந்து ஒரிஜினல் ஸ்படிக மாலை. அதை வந்து கழுத்தில் போட்டாங்கன்னா உடனே ஈட்டு உடனே ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு கழுத்தில் போட்ட அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா உடம்புல இருக்கிற அந்த ஈட்டெல்லாம் இழுத்துருக்கும். கழுத்து வலிகள், அந்த கழுத்து நரம்புகள் வழி தான் அத்தனை நரம்புகளும் வந்து நம்ம மூளைக்கு சேரும், கண்களுக்கும் சேரும். அப்போ வந்து என்ன நடக்கும்னா அந்த எனர்ஜி ஆகப்பட்டதை வந்து என்ன பண்ணோம்னா அந்த மணி ஆகப்பட்டது சீராக இயங்கக்கூடிய அத்தனை நரம்புகளை தொட்டு அக்கு ப்ரெஷர் மாதிரி ஒரு விதமான நார்மலில் ஒரு எனர்ஜி அதுக்கு உள்ளுக்கு அனுப்பி விட்ரும், தெரியாது. அந்த மாதிரி படிக கல்லுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஆற்றல் உண்டு. பாருங்கள், இந்த 7 சக்கரத்துக்கான அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரம், அநாகதம், சித்தி, ஆட்சி, தூரியம், இந்த 7 விதமான சக்கரத்துக்கான ஸ்டோன்கள் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு விதமான ஸ்டோன்கள் ஒவ்வொரு விதமான கலரில் இருக்கும், ஒரு விதமான அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். லாஸ்ட் இருக்குது பாருங்கள் தூரியம். அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அமிர்தஸ்ட்னு சொல்லுவாங்க. கேர்னிலியன் ஆக்ஞை. அதுக்கடுத்து இந்த ஸ்டோனுக்கு ஒரு நேம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு ஒரு நேம் இருக்குது. இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் ஷாப்பில் போய் பார்த்தீங்கன்னா 7 விதமான சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, எனர்ஜிஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டோன் இருக்குங்களான்னு கேட்டோன்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டோனும் எடுத்து கொடுப்பாங்க. பாக்ஸாகவும் இருக்கும். இந்த மாதிரி பல விதமான ஆச்சரியங்கள் கலந்த ஒரு விஷயம். ஆனால் வந்து ஸ்டோன் இல்லாமலேயும் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோன் இல்லாமலேயும் பண்ணலாம். நம்முடைய மூச்சு காற்றுடைய ஆற்றல் தான் அதுங்க எல்லாமே. ஸ்டோன் இல்லாமல் பண்ணணும்னா அதுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு மைண்டு கான்சன்ட்ரேஷன் சக்கராஸ் மேலே குவியணும். அதை எத்தனை பேர் குவிக்க முடியுன்றது வந்து ரொம்ப அரிது தான் இந்த காலத்தில் வந்து சொல்லப்போனால். அது மட்டும் இல்லாமல் இந்த 7 விதமான ஸ்டோன்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே என்ன ஸ்டோனுன்னா இதெல்லாம் படிக கல் தான். இது எல்லாமே ஸ்படிக கல் தான். இந்த ஸ்படிக நம்ம வந்து மாலை போடுவோம் இல்லைங்களா, அந்த மாலை இப்போ ஸ்படிகமணி மாலை வந்து இதுவும் பல நிறங்கள் இருக்கும். ஸ்படிகமணி மாலை, ஸ்படிக கல்லுங்கள்லாம் அந்த கல் தான் இதுங்கெல்லாம். ஸ்படிக ஸ்டோன் தான் இதுங்கெல்லாம், ஒரிஜினல் ஸ்டோனு. இந்த ஸ்டோன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ முதல்ல 3 விதமான விஷயம் பண்ணணும். ஒன்று, இதை வந்து சுத்தப்படுத்தணும். உப்பு தண்ணிலையோ இல்லை சுத்தமான தண்ணிலையோ இல்லை வந்து கடல் தண்ணிலையோ இதை வந்து கழுவி சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து கிளென்சிங் பண்ணணும். சுத்தப்படுத்துறதுக்கு பேர் தான் கிளென்சிங்கு. சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கற்பூரம் கொளுத்திட்டு அந்த கற்பூரத்துக்குள்ளேயோ இல்லை வந்து ஊதுபத்தி கொளுத்திட்டு ஊதுபத்தி புகையிலையோ இல்லை சாம்பிராணி புகையிலையோ அதை வந்து நல்லா அப்படியே காட்டி வைக்கிறது, அது ஒரு விதமான கிளென்சிங். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இதை எனர்ஜிஸ்ட் பண்ணணும். எனர்ஜிஸ்ட்னா எப்படிங்க அப்படின்னா, இயற்கையாக பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஸ்டோனை ஓப்பன் பண்ணி வெளியே வச்சாவே எனர்ஜிஸ்ட் ஆகிடும். நிலவு வெளிச்சம், பௌர்ணமி நிலவு வெளிச்சம் வச்சாவே எனர்ஜிஸ்ட் ஆகிடும். இல்லை நாம் எப்படி உடனே எனர்ஜிஸ்ட் பண்ணி நம்மளுக்கு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா நம்ம எப்படி இதை எனர்ஜிஸ்ட் பண்ணுறதுன்னா, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிடணும், நாடி சுற்றி பண்ணிக்கணும். நார்மலாக தியானம் பண்ணும்போது இந்த ஸ்டோன் எப்படி எனர்ஜிஸ்ட் பண்ணுறதுன்னா நம்ம 2 கைகளை இந்த ஸ்டோனுக்கு தொடாமல் ஒரு அடி தொலைவில் மேலே பிடிச்சிக்கிட்டு ஆசீர்வாதம் எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த ஸ்டோனுக்கு வந்து நம்ம நான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல் இதுக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம கொடுக்கும்போது என்னென்னா இது எல்லா கல்லும் எனர்ஜிஸ்ட் ஆகும், எனர்ஜி ஏறும். எனர்ஜி ஏறும்போது அந்த நம்முடைய 7 விதமான சக்கரங்களை இதை ஒவ்வொரு ஸ்டோனாக வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணி அந்த ஸ்டோனை மறுபடியும் தண்ணியில் போட்டு கழுவணும். தண்ணியில், உப்பு தண்ணியில், இல்லை நான் சொன்னேன் அந்த மாதிரி இந்த கிளென்சிங் முறைகளை பயன்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் தான் எடுத்து பக்கம் வைக்கணும். அந்த மாதிரி பண்ணும்போது சக்கரங்கள் சீராக இயங்கும், எனர்ஜி ஏறும். இல்லை என்கிட்ட ஒரே ஸ்டோன் தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஸ்படிகக்கல் ஒரே ஸ்டோன் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு ஸ்டோனை ஒவ்வொரு சக்கரத்து மேலே வச்சுட்டு வரலாம். இல்லை நீங்கள் ஆக்ஞை நம்முடைய புருவமைய சக்கரம் அது மேலே ஒரு ஸ்டோனை வச்சு பாருங்கள். இந்த கிளியர் குவார்ட்ஸ் ஸ்டோன், அதாவது படிக ஸ்டோனோ ஒரு ஸ்டோன் அப்படின்னு நெத்தி மேலே வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கண்ணை மூடிட்டு அப்புறம் அந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான எனர்ஜி உங்களுக்குள்ளே போயிருக்கிறது ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஹாப்பினஸ் தோணும். அந்த மாதிரி இதனுடைய ஆச்சரியங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் சித்தர்கள் வந்து ருத்ராட்ச மாலைகளை பயன்படுத்துகிறாங்க, படிக மாலைகள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன்கள். அப்போ அதனால தான் வந்து சித்தர்கள் எப்பவுமே குகைகள், பாறைகள் தியானம் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த பாறைகள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி இழுத்து வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த பாறைகள் வந்து இருக்க சைஸ் அப்படி பெருசாகிட்டு போகும். உயிர் உண்டு அப்படியே உயிர் வளர்ந்துக்கிட்டே போகும். கல் பெருசாகிட்டே வரும். அந்த கல்லை உடச்சி சுக்குநூறாக வெடித்து போட்டிங்கன்னா அது வளராது, அப்படியே தான் இருக்கும். என்ன காரணம், அது உயிர் வந்து நம்மளுடைய அணுக்கள் வந்து உயிரணுக்கள் வெளியேறி போயிட்டுருக்கும். அந்த பிரபஞ்ச ஆற்றல், இழுக்கு ஆற்றல் அது குறைஞ்சிட்ருக்கும். அப்போ வந்து
அதுவுமே இழுக்கும், ஆனால் ஓரளவுக்கு தான் இழுக்கும். ஆனால் அது படிக கல்லுக்கு வந்து ரொம்ப ஆற்றல் அதிகம். படிக ஸ்டோன் வந்து ஒரு பெரிய புத்தகமே இருக்குது. பெண்டுலம், பெண்டுலத்தின் ஆற்றல் அப்படின்ட்டு நான் ஒரு புத்தகம் வாங்கினேன். அந்த புத்தகத்தில் வந்து அந்த படிக கல்லுடைய அற்புதங்களை அருமையாக விளக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டோன்கள் வந்து நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் பயன்படுத்தின வரைக்கும் ரிசல்ட் அருமையாக தருது. ரொம்ப அதிகமான ஒரு ரிசல்ட் தந்த ஸ்டோன் எதிரானா இதில் வந்து எனக்கு அமிர்திஸ்ட் தான். நீலக்கல் அப்படின்னு அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீல கலர் இருக்கும். சூரியன் நெருக்கு பாருங்கள், அதுதான் வந்து அமிர்திஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டோன்களுடைய அற்புதமான விஷயங்கள் மட்டும் இல்லை, சித்தர்கள் பயன்படுத்தின தியானங்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதும் சரி, அதை வந்து பிளாக் ஆயிருந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி உத்திகளை, இது மாதிரி பயன்பாடுகளை நம்ம பயன்படுத்தி செய்கிறதுனால ரொம்ப வந்து ஆக்டிவாக இருக்கலாம். ஏதாவது டிப்ரெஷன், மைண்டு டென்ஷன் இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட இந்த ஸ்டோனை கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு, இல்லை மணி மாலைகள் இருந்தாலும் கழுத்தில் போட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா போதும். எதையுமே யோசிக்க தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக மைண்டு கிளன்சிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இமேஜ் கொடுத்துருப்பேன் பாருங்கள், அந்த இமேஜில் வந்து எப்படி வந்து எனர்ஜைஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்துக்கு பார்த்துருப்பேன். அது இல்லாமல் ஸ்டோனை வச்சு எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற சக்கராஸும் ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருப்பேன். கையில் வச்சுக்கிட்டு சூரிய வெளிச்சத்தில் எப்படி வந்து அந்த ஸ்டோனை வந்து எனர்ஜிஸ்ட் ஆகுதுன்றதை பார்த்துருப்போம். அது இல்லாமல் நம்மளுடைய 2 கைகளுக்கு இடையில் எனர்ஜி எப்படி உருவாகுது, அந்த சக்கராஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆனப்புறம் எப்படி பவர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த பெண்டுலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கிறிஸ்டல் பெண்டுலம் தான். பெண்டுலத்துலேயே வந்து நிறைய நம்மளுக்கு பிடிச்ச விதமான எல்லா ஸ்டோன்லேயும் பெண்டுலம் கிடைக்குது. இது வந்து ஒரு சக்ராஸ் எனர்ஜிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது அந்த சக்ராஸ்க்கு நேராக அந்த 7 விதமான சக்கரம், எந்த விதமான சக்கரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு நேராக வந்து நம்முடைய 2 விரல்கள், ஆள்கட்டை விரல், ஆகை விரல் நடுவிரல்னு சொல்லுவாங்க, அந்த கட்டை விரல் நடுவிரல் 2 தொட்டு அப்படி மெதுவாக வந்து பிடிச்சி அந்த சக்கரத்துக்கு நேராக நம்ம அந்த பெண்டுலத்தை நிறுத்தும் போது அது கிளாக் வைஸில் நல்லா வேகமாக சுற்றுச்சுன்னா நல்லா எனர்ஜிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்றது. அது சுற்றுறத பொறுத்து தான் வந்து எந்த அளவுக்கு பவர் ஏறி இருக்குது அந்த சக்கராஸ்க்குன்னு கண்டுபிடி. ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினா எனர்ஜிஸ்ட் ஆகலை அப்படின்னு மீனிங்கே. இது என்னுடைய குரு சொல்லி கொடுத்தது. நான் வந்து சென்னைக்கு போகும்போது இந்த கலையுடைய ஹீலிங், இந்த டச் ஹீலிங், டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணுறது எப்படி, இந்த விஷயமெல்லாம் கற்றுக்க போகும்போது என்னுடைய குரு வந்து இது எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சக்ராஸுங்களை வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அந்த ஆற்றல்களில் வந்து எப்படியெல்லாம் நமக்கு வந்து வித்தியாசங்கள் புலப்படுது, வித்தியாசங்கள் தென்படுது அப்படின்ற விஷயத்தை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொரு சக்ராஸுக்கும் வந்து இந்த எனர்ஜியை வந்து இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்த, இந்த பெண்டுலத்தை வச்சு இன்னும் என்னென்ன விஷயம்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றது அடுத்து வர வீடியோவில் உங்களுக்காக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரியான படிக பெண்டுலங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீர்மட்டம், தேங்காயிலெல்லாம் நீர்மட்டம் பார்ப்பாங்க, தரை நீர்மட்டம். அதுக்கு வந்து தேங்காயில் பார்த்துருப்பாங்க. அப்புறம் மோதிரம், வெள்ளி செயின், அப்புறம் சாவி கொத்து, இதிலெல்லாம் வந்து இந்த பெண்டுலத்தை கட்டி தொங்கிட்டுருக்காங்க. அதே மாதிரி அதையும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த பெண்டுலத்தை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையுடைய அற்புதமான இன்னும் சில சூட்சமான ரகசியங்களும் விஷயங்களும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத என்னுடைய குரு வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அந்த விஷயங்களை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் வரக்கூடிய பதிவில் இதனுடைய பெண்டுலத்துடைய அத்தனை விஷயங்களும் நான் உங்களுக்காக பதிவிடுறேன். பெண்டுலத்தை பயன்படுத்தி இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் செய்யலாம் அப்படின்ற விஷயத்தையும் வரக்கூடிய பதிவில் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என்னுடைய அனுபவங்கள் பற்றி தான். இந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஒரு குரு மூலிமா, குருவுடைய பார்வை மூலிமா அமர்ந்து செய்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சின்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் செய்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக கொடுக்கும். சாதாரண வந்து தியானங்கள் செய்கிறது அந்தளவுக்கு எந்த விதமான எஃபெக்டும் கொடுக்காது. இது குண்டலினி வந்து மேலுக்கேற்றுதல், இறக்குதல் அப்படின்ற விஷயத்தை வந்து செய்யும்போது ரொம்ப பாதுகாப்பாக செய்யணும். பாம்பாட்டி சித்தர் கூட சொல்லியிருப்பாங்க, குண்டலினி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க பாம்பை பிடிச்சி விளையாடி போகிறது அதுவும் இல்லை, அதெல்லாம் ஒரு வீரமா, நானே பிடிச்சி பாம்பை அவங்க கண்ணு முன்னாடி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணி தன்னுடைய பாம்பை தன்னோட தியான சக்திகளை வர வச்சு 2 கையால் 2 பாம்பை பிடிச்சி இன்னும் நிறைய பாம்புகளை வர வச்சு காமிச்சு பாம்பு பிடிக்கிறவங்களை வந்து மேலே வைப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த பாம்பை பிடிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது, உங்களுக்குள்ளே இருப்பார். அந்த பாம்பை பிடிக்கிறது தான் உங்களுக்குள்ள குண்டலினி அப்படின்னு ஒரு பாம்பு இருக்குது, அது எப்பயுமே உறங்கிக்கிட்டு இருக்கு. அந்த உறங்கிட்டு இருக்கிற அந்த பாம்பை, அந்த ஒரு விதமான ஆற்றலை, எனர்ஜியை
அந்த குண்டலினியை நீங்கள் வந்து பிடிச்சி அதை வந்து இயக்கி பயன்படுத்தி 7 விதமான சக்கரங்கள் பயணிக்க வச்சு தூரியம் வரை அந்த ஆனந்த சாகரத்தில் நான் எப்படி மிதக்கிறோனோ அதே மாதிரி நீங்கள் உங்களால் மிதக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி குண்டலின்றது ஒரு மகா அற்புதமான ஆற்றல். வரக்கூடிய பதிவில் இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக நான் பதிவிடுறேன். சக்ராஸ், குண்டலினி இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் முறையான குருமார்களுடன் கண்ணுடைய பார்வையில், அவங்களுடைய எதிர்பார்வையில் ஒவ்வொன்றா பயிற்சி பண்ணி சக்ராஸை வந்து ஒவ்வொன்றா எனர்ஜி பண்ணி ஒவ்வொரு சக்கரங்களாக மேலே ஏறி மறுபடியும் கீழே இறக்கி மறுபடியும் மேலே ஏறி கீழே இறக்கி தூரியம் வரையிலும் குருமார்களுடைய அந்த உதவியோடு சேர்த்து ரொம்ப நல்லது. நீங்களே தனியாக செஞ்சு சக்ராஸ் பிளாக் ஆனால் அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். நாடி சுற்றி பண்ணிவிட்டு சக்ராஸ் வந்து அந்த மூச்சு சுவாசம், அந்த சுவாசத்தில் தான் அவ்வளோ ஆற்றல். அந்த சுவாசத்தை வச்சு தான் நம்ம எது ஒன்றுமே சக்ராஸ் இயக்கிறதோ இயக்காமல் வந்து பிளாக் ஆகிறது எல்லாமே நடக்கிறது அதுதான். அதனால தான் ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்கன்னா நம்முடைய மூச்சு சுவாசத்துடன் நமக்கு அறியாமல் உள்ளே கலந்து போய் நமக்கு கோபம் வர வைக்கிறதும் அந்த சொல்லக்கூடிய எதிராளிகள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விதமான மனசை பாதிக்கக்கூடிய வார்த்தைகள் சக்ராஸில் பதிஞ்சு சக்ராஸ் மூலிமா பாடியில் வந்து ஃப்ளாஷ் ஆகி மனதுக்குள்ளே பதிஞ்சு அது ஒரு ரியாக்ஷனே வெளியே வந்து ஒருத்தரை நம்ம தாக்குறதோ இல்லை அன்பை பார்க்குறதோ எல்லாமே இந்த சக்ராஸ் மூலிமா தான் நடக்குதுன்றது உண்மையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நற்பவி அனைவர் வாழ்வில் சுபம் உண்டாகட்டும். கிரியையாகும் உனக்குள் ஒரு பயணம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.